இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்த +2 மாணவர்களுக்கான தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் உங்களால் முடியும் என்ற +2 மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் நடத்தியது. சென்னை சின்மயா ஹெரிடேஜ் சென்டரில் நடந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். இதில் கவுன்சிலிங்கின் போது கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது குறித்தும் புதிய பாடப்பிரிவுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர், கடின உழைப்பும் சரியான தேர்வும் தான் முக்கியம் என்றும், மாணவர்களின் 4 ஆண்டு படிப்பு தான் அவர்களின் 40 ஆண்டு வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்றும் அறிவுரை கூறினார். நார்மலாக ஈஸியாக ஒரு சந்தோஷம் கிடைச்சுன்னா அதில் மதிப்பு இருக்காது. கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு இது கிடைக்குது, கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அதில் உள்ள மதிப்பு, அதுக்குரிய அந்த 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 இது வேறு எதுவுமே சொல்ல முடியாது, ஈக்குவலாக வேறு எதையுமே சொல்ல முடியாது. அதனால் ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதாவது பொதுவாக மாணவர்களுக்கு 5 இது முக்கியம்: ஹார்ட் ஒர்க்கு, சின்சியாரிட்டி, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, இன்வால்மெண்ட். இந்த 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். கடின உழைப்பு இருக்கணும், சின்சியாரிட்டி, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி அண்ட் இன்வால்மெண்ட். இது 5 கட்டாயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ நல்லா முன்னேறலாம். நிகழ்ச்சியில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்த வீடியோ காட்சியும் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. கவுன்சிலிங் விதிமுறைகள் குறித்து விளக்கி பேசிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் சேர்க்கை செயலாளர் ரைமண்ட் உத்தரியராஜ், பாடப்பிரிவினை தேர்வு செய்வதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரம் தர வேண்டும் என்றும், கவுன்சிலிங் வெளிப்படையான முறையில் நடப்பதால் எந்த ஏஜெண்டுகளையும் நம்ப வேண்டாம் என்றும் கூறினார். So the counseling procedure based on the mark, based on the capability of the student. That is very very important. நிறைய பேர் அதை நம்ம இது பண்ணுறது கிடையாது. மார்க்கு தகுந்தவாறு இந்த காலேஜ் இசிஇ போட்டுருங்க, மெக்கானிக்கலில் போட்டுருங்க. பையனுக்கு மெக்கானிக்கல் பிடிக்குமா, பொண்ணுக்கு மெக்கானிக்கல் பிடிக்குமா, அவங்கள்ட்ட ஃபேஷன் என்ன, அதை எதுவுமே நம்ம பார்க்குறது கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஸ்ட் ஆன் த கோல்ஸ், அது பேரண்ட்ஸுடைய கடமை. பையன் சில கோல் வச்சுருப்பான், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுருப்பான். உண்மையாக அவனுடைய அடித்தளத்தில் அந்த கோல் இருந்ததுன்னா அதை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நண்பர்கள் எடுக்கும் பாடப்பிரிவையும் கல்லூரியையும் தேர்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூடாது என்று கல்வியாளர் ரமேஷ் பிரபா அறிவுரை கூறினார். வாழ்க்கைங்கிறது தனிப்பட்டது, குரூப் பிஹேவியர் இதில் கூடவே கூடாது. தயவுசெய்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முடிவு எடுங்காது. கொஞ்சம் நிறைய சமயத்தில் அது செய்கிறோம். அந்த நம்ம கிளாஸ்மேட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, இந்த காலேஜ் தான் பரவாயில்லையா, இந்த பிரான்ச் தான் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கிடைத்த தகவலை வச்சு வருது. அதனால் 2 பேருமே நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்க, தகவல்களை நிறைய திரட்டுங்க, தகவல்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து கொஞ்சம் கலந்து பேசி உட்கார்ந்து இது கொஞ்சம் நேரம் செலவழித்து இது அப்படின்னு எடுக்கிற முடிவு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நிகழ்ச்சி குறித்து பேசிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தொடர்பான அச்சங்களை நீக்கி தெளிவான சிந்தனை கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர். கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு கவுன்சிலிங் போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எடுத்து போயிட்டு ஒரு டென்ஷனும் இல்லாமல் பொறுமையாக இருந்து ஒரு 10-15 காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எங்களுக்கு காலேஜும் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. தெரியாத கோர்சஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, அது மூலயமா நிறைய கோர்சஸ் இருக்குது, அதையும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நிறைய பேர் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த குரூப்பில் சேரணும், இதில் உமன்ஸ் மட்டும் தான் சேரணும், இதில் லேடிஸ்க்குலாம் இதில் இந்த குரூப்பில் சான்ஸ் இருக்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்ததுலேருந்து அவங்க சொன்னதுலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லாமே சேரலாம், எல்லா குரூப்புமே எல்லாமே படிக்கலாம். அதில் மேலே மற்றவங்க சொல்கிறத கேட்காம நம்ம ஓன் டிசைட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே வரும்பொழுது எந்த காலேஜில் சேர்க்கலாம், கவுன்சிலிங் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி எனக்கு ஒரு தெளிவில்லாமல் ரொம்ப குழப்பமாக இருந்தது. பேசின 3 பேரும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க, எல்லாருக்கும் புரியும்படியாக விளக்கத்தோடு சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போதும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் போதும் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து ஆலோசித்து கடைசி நேர பதட்டத்தை குறைத்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு யோசனைகள் இந்நிகழ்ச்சியில் கல்வியாளர்களால் வழங்கப்பட்டன.